ஏசாயா 41 10வது வசனத்தை வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த 2024ஆம் வருடம் அதனுடைய பிப்ரவரி மாசத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் பயப்படக்கூடாது, ஏனென்றால் நான் உங்களுடைய தேவனாய் இருக்கிறேன், ஆனபடினாலே நீங்கள் பயப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வேத வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவானா? பதறவே மாட்டான். என்ன நடந்துற போது, என்ன ஆகிட போது, என்ன வந்துட போது, எது என்னை மேற்கொள்ள முடியும், எது என்னை தாழ்த்தி விட முடியும், எதுதான் என்னை என்ன செய்திட முடியும் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவன் நம்புகிற ஆண்டவர் மேலும் வைத்திருக்கிறபடினாலே அவனுடைய எண்ணம் இப்படியாக இருக்கும், கர்த்தரை மீறி எனக்கு எதுவும் நடந்துறாது, கர்த்தருடைய அனுமதி இல்லாமல், கர்த்தருடைய கவனத்துக்கு வராமல், அல்லது கர்த்தருடைய பார்வைக்கு மறைவாக எனக்கு ஒன்றும் நேரிட போவதில்லை, எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கதான் நேரிட போகிறது. ஆனபடினாலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு நொடி பொழுது கூட எனக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்காத கடவுள் என்னுடைய கடவுள் என்று அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறபடினாலே வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. ஏன் பயப்படாத அப்படின்னா, நான் உன் தேவன். இப்ப நம்ம கேட்கலாம், நான் ஏன் பயப்பட போறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்கிற நாள் நாளைக்கு அப்படியே இந்த நாளை போலவே இருக்குமா என்று தெரியாது. இன்றைக்கு நான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பேன்னு தெரியாது, எப்படி வேணாலும் மாறலாம். அதனால ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், ஏனென்றால் நான் உங்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அது ஆங்கிலத்தில் ஏதாவது வாசனை போறோம், அழகா இருக்கு ஆங்கிலத்தில். பாருங்க, I will strengthen you and help you. I will uphold you with my righteous right hand. Hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே உன்னை நான் தாங்குவேன். என்னுடைய நீதியின் வலது கரம் ஒன்று இருக்கு, அந்த வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்போ நான் ஒரு டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன செய்தார் ஆண்டவர் அப்படின்னா, இந்த வலது கரத்தை, இது நம்முடைய வலது கரத்தை பிடித்தவர் கர்த்தர். நம்ம போயிட்டு ஆண்டவர் வந்து என் கையை பிடிச்சு காட்டுறேன், என் கையை பிடிச்சு காட்டுறேன்னு சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயின் கருவிலே, நல்லா கவனிங்க, இப்போ இந்த மாதிரி பார்த்து சொல்ற, உன் தாயின் கருவிலே உன் எலும்புகள் உருவேற்படுவதற்கு முன்பாகவே, மீன்ஸ் நீ ஆனா பெண்ணானு இந்த உலகம் உன்னை அறிவதற்கு முன்பாகவே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அல்லேலூயா. உன் தாயின் கருவிலே இருக்கும்போது உன்னை நான் பெயர் சொல்லி அழைச்சிட்டேன். அழைத்து நீ என்னுடையவளாய் இருக்கும்படியாய் உன்னை நான் கரம் பிடித்தேன்னு ஆண்டவர் சொல்றேன். இப்போ இந்த அம்மா வந்து நான் தான் பிரபாகர் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நம்ம பிரியா மாலதி அப்படின்னு வச்சுங்க, யார் அந்த பர்சன் அன்னைக்கு நிறுத்திக்கிட்டு இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா கையை பிடிச்சார். ஆனா கையை பிடிச்சவருக்கு ஒரு நீதி இருக்கு, அவர் உண்மையுள்ளவர். எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். வேதம் சொல்லுகிறது, அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. கரம் பிடிச்சவர் தான் பண்ண மாட்டாரா? அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். எப்படிப்பட்டவர்? இரக்கம் உள்ளவர். எப்படிப்பட்டவர்? மன்னிக்கிறவர். எப்படிப்பட்டவர்? சகிக்கிறவர். எப்படிப்பட்டவர்? தாங்குகிறவர். எப்படிப்பட்டவர்? பொறுமையுள்ளவர். எப்படிப்பட்டவர்? அப்ப இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் இந்த எப்படிப்பட்டது? ஒன்னானவர் துபாது
சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டாரு. வார்த்தையில உண்மை இருக்காது, பண்ண பொறுத்துல உண்மை இருக்காது, ஜெபத்துல உண்மை இருக்காது, பரிசுத்தத்துல உண்மை இருக்காது. எதுலயுமே ஒரு 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 நிறைய ஒரு குவாலிட்டி என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஆனாலும் நான் இவனை அழைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டே இருக்கிறேன். இது எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவன் தான் சின்ன பையன், தெரியாம பண்ணிட்டான், நீதான் பெரிய மனுஷனாச்சே, பெரிய மனுஷன் மன்னிச்சு விட்டு போக வேண்டியதானப்பா. அவன் சின்ன பையன் என்ன பண்ணிட்டான், தெரியாம பண்ணிட்டான், தெரியாம பேசிட்டான், தெரியாம ஏதோ செஞ்சுட்டான். ஆனா நீ தான் பெரிய மனுஷனாச்சப்பா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ 4 விஷயம் தெரிஞ்ச ஆள் தானே, நீ அவனை மன்னிச்சுட்டு போக வேண்டியதான். அவன் வந்து மன்னிப்பு கேட்கிறான், பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்கிறான், ஏதோ தெரியாம மாட்டேன்னு சொல்றான், நீ பெரிய மனுஷனா மன்னிச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா, சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அதே அவருக்கு பொருத்தி பாருங்க, அவர் உண்மை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறவர், தயவு உள்ளவர், நீதி உள்ளவர். இப்ப என்ன பண்றாருன்னா, இவங்க ஒன்னானவர் துபாகரா இருந்தாலும், ஒன்னானவர் மோசமான பேர் வழியா இருந்தாலும், அவருடைய நீதியின் வலதுகரம், அல்லேலூயா, அவருக்கு ஒரு நீதி இருக்கு, உண்மை என்ற நீதி இருக்கு. அல்லேலூயா. வாக்கு பண்ணினா அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் நீதி அவருக்கு இருக்குது. அந்த நீதியின் வலது கரத்தினால்தான் அவனை நான் தாங்குவேன்னு சொல்றாரு. அதனால பயப்படாத. அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, ஏன்னா நான் உன் தேவன், நான் உன்னை நீதியின் வலது கரத்தினால உன்னை நான் தாங்குறேன், எனக்கு ஒரு நீதி இருக்கு, நான் தாங்குறேன் அப்படின்னாரு. நான் உன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணி, உனக்கு ஹெல்ப் பண்ணி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போல் பண்ணுவேன்றாரு. அப்படின்னா நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு உதவி செய்வேன், உன்னை நான் நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய நீதி என்று ஒன்று இருக்கிறது, என்னுடைய நீதி உண்மை. அவர் சொல்றார், என்னுடைய நீதி ஒன்று இருக்கிறது, என்னுடைய நீதி வாக்கு கொடுத்துட்டு அதை நான் காப்பாற்றுவேன், தவறவே மாட்டேன். நீ தவறலாம், நீ உண்மையில்லாமலா இருக்கலாம், நீ துபாகரா இருக்கலாம், நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். அதான் சொல்றார், ஆண்டவரே நான் மனிதன் என்று நினைவு கூறும், ஆண்டவரே நான் மண் என்று நினைவு கூறும். நான் அப்படிதான் இருப்பேன், கொஞ்ச நாள் நல்லா ஓடிட்டே இருப்பேன், திடீர்னு என்ன ஒரு பிரச்சனை வரும், அப்படியே சும்மா கவு கட்சி விழுந்து 4 பல்டி அடிச்சு எங்க கிடக்குன்னு தெரியாம கிடப்பேன். இறைவா நான் எங்க இருந்தாலும் என்ன மறந்துடாத, என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவர் கேட்கிறார் தாவீது, நான் மண் என்று நினைவு கூறும், நான் மனுஷன் தானே ஆண்டவரே, நான் மனுஷன் தானே, எனக்கு கொஞ்சம் கண்ணோக்கி பார்க்க மாட்டார். ஆனா கர்த்தர் நீதி உள்ளவர், வல்லமை உள்ளவர், மன்னிக்கிறவர், உண்மை உள்ளவர். அவர் சொல்லிட்டாரு, கரம் பிடிச்சிட்டாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்லி அழைச்சிட்டாரு, அழைச்சு கரம் பிடிச்சிட்டாரு. கரம் பிடிச்சிட்டு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு சொல்றேன், பயப்படாத, நான் கடவுள். அல்லேலூயா. அப்படினாலே நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு உதவி பண்ணுவேன், உன்னை நான் நிலைநிறுத்துவேன் ஆண்டவர் சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. சொல்லுங்க, நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். ஆமென். அல்லேலூயா. 41வது அதிகாரம் 13, 14 வாசிப்போமா? உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நம்ம நேரடியா வந்து நம்முடைய கையை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? நம்ம வந்து நான் ஒரு பாவி, என் கையெல்லாம் அவர் பிடிப்பாரா? ஆமென். நான் பரிசுத்தம் இல்லாதவன், என் கையெல்லாம் பிடிப்பாரா? நான் சரியா ஜெபிக்காதவன், என் கையெல்லாம் பிடிப்பாரா? அப்படின்னா, நீ பாவியா இருக்கிற உன்னை பரிசுத்தமாக்கணும்னா கையை பிடிச்சிருக்கிறாரு. ஆமென். ஜெபிக்காத உங்களை ஜெபிக்க வைக்கணும்ன்றதான் கையை பிடிச்சிருக்கிறார். ஆசீர்வாதமே இல்லாத இருக்கிற உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாத்தணும் தான் கையை பிடிச்சிருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்ம கை கலப்படைஞ்சிருக்குன்னு அவருக்கு தெரியும், அசுத்தமா இருக்குன்னு தெரியும். அந்த கையை பிடிக்க முடியாது, அது ரொம்ப கடிஜியா இருக்கு, ரொம்ப பாவம் நிறைந்த கைன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வாக்கு பண்ணிட்டாரு, உண்மை இல்லவராச்சு, அவருடைய நீதி ஒண்ணு இருக்கு, அந்த நீதியை வச்சு அவர் கையை பிடிச்சிட்டார். ஏன்னா அவர் வார்த்தை வருது, லிட்டரலா அவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்ற வார்த்தை வருகிற பொழுது, அந்த வார்த்தை என்னை நோக்கி வந்து தொடுகிற அப்படின்னாலே
நான் எதை உணர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் நிச்சயமாவே என் கையை பிடிச்சிருக்கிற மாதிரி நான் உணர்றேன். ஆமென். அல்லேலூயா. அடுத்தபடியா ஆண்டவர் சொல்றாரு, படிமா கவனிங்க, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை மீட்கிறவர் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, யாக்கோபு என்னும் பயப்படாது, சிறு கூட்டமே, இஸ்ரவேலுக்கு சிறு கூட்டமே, பயப்படாது, நான் உன்னை என்ன பண்ணுவேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நான் போகிற வழியில கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வார்த்தை தான் துணை அப்படின்னு நான் நம்புறேன். கர்த்தர் தான் துணைன்னு சொல்லி நான் நம்புறேன். அப்போ ஏன் இந்த பயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா? இந்த பயன்ற வார்த்தைக்கு ஏன் வருதுன்னா, அவங்க சிறு கூட்டமா இருக்கிறாங்க, சின்ன பூச்சியா இருக்கிறாங்க. இந்த சிறு கூட்டம் சின்ன பூச்சிக்கு என்னன்னா என்ன அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. அதோ அது ஒரு ஊர் இருக்கிறது, அங்க ஒரு ஊர் இருக்குது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, அது சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணம் பிழைக்க அங்க நான் ஓடி போறேன் அப்படின்னு சொல்றது. இதனுடைய இது கருப்பொருள் நான் வேற விதமா நான் பாக்குறேன். கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த இந்த பயத்துக்கு காரணம் என்னன்னா, நீங்க சின்ன ஆளா இருக்கிறீங்க, சிறு கூட்டமா இருக்கிறீங்க, நீ சின்னவனா இருக்கிற, நீ சிறுமையா இருக்கிற அப்படின்னு சொல்லி நீ நினைக்காத, நீ சின்னவனா இருக்கிறதுனால இந்த பயம் உனக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நான் சொல்றதை விளங்கிக்கீங்க. லோக ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உன் ஜீவன் தப்பிக்கொள்ள நீ எங்கேயாவது ஓடி போ, நான் இந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அது சின்ன ஊரா இருக்குது, அது தூரம் கொஞ்சம் சின்னதா இருக்குது, நான் அங்க ஓடி போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சின்னதுன்ற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கங்க. ஏன் அந்த ஊருக்கு நான் ஓடி போறேன் அப்படின்னா, சின்னதா இருந்தா ஈஸியா தொட்டுடலாம், சின்னதா இருந்தா ஈஸியா தொட்டுடலாம், சின்னத ஈஸியா அணுகிடலாம், ஈஸியா நெருங்கிடும், சின்னதை எது வேணாலும் ஈஸியா நெருங்கிடும். அப்போ அதனால இப்ப கூட கவனிங்க, மெஜாரிட்டி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, மைனாரிட்டி ஒரு கூட்டம் இருக்குது. அந்த மெஜாரிட்டிக்கு நடுவில் இந்த மைனாரிட்டி, அதாவது பெரும் கூட்டத்திற்கு மத்தியில இந்த சிறு கூட்டம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு பயத்தோடு தான் வாழணும். ஏன்னா அவங்க நினைச்சா என்ன வேணாலும் எங்களுக்கு செஞ்சிடலாம். ஏன் செய்யலாம்? ஏன் செய்யலாம்? இப்ப சின்னவங்க எங்களால எதிர்த்து போராட முடியாது. அந்த மெஜாரிட்டி, அந்த பெரும் கூட்டத்தை எதிர்க்க முடியாது, அந்த பெரும் கூட்டத்தை எதிர்த்து ஒண்ணு செஞ்சிட முடியாது. அதனால இவங்க சின்னவங்களா இருக்கிறதுனால ஈஸியா இவங்களை நெருங்கிடலாம். அல்லேலூயா. அதனால நீ ஒண்டியா இருக்கிற, நீ தனியா இருக்கிற, உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட என்ன இல்ல, உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட பணமும் இல்ல, உங்ககிட்ட படையும் இல்ல, உங்ககிட்ட வசதியும் இல்ல, உங்ககிட்ட வாய்ப்பும் இல்ல, ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், நான் தான் உனக்கு துணை. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய நிலைமையை விலக்கி சொல்றார். உங்ககிட்ட எதுவுமே கிடையாது, பணமும் கிடையாது, கூட்டமும் கிடையாது, எந்த பலமும் உனக்கு கிடையாது, எந்த சப்போர்ட் உனக்கு கிடையாது. அதனால நீ பயந்துராத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எல்லாத்துலயும் நீங்க சின்னதா இருக்கலாம், குறைவா இருக்கலாம், இல்ல ஏழையா இருக்கலாம், இல்ல அடுத்த வேலை அடுத்த மாசத்துக்கு என்ன பண்றது, அதுதான் சிறுமை, அதுதான் சின்னது. ஒரு நிலையில்லாத தன்மை, எப்ப வேணாலும் விரட்டப்படலாம், எப்ப வேணாலும் துரத்தப்படலாம், எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், எந்த விதமான பாதுகாப்பு கிடையாது, எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. அதுதான் சின்னவன், அதுதான் சிறுமை, அதுதான் சின்னது. அல்லேலூயா. ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமையில் இருக்கிறவர்களை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஆமென். ஏதோ ஒண்ணு செஞ்சிட முடியாது, யாரும் ஒண்ணு செஞ்சிட முடியாது, அதனால தைரியமா இருங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிற, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60 அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. சின்னவனாய் இருக்கிற நீதான் 1000ஆய் மாறுவார், சிறியவனாய் இருக்கிற நீதான் பலத்த ஜாதியாய் மாறுவார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த சபையில் இருக்கிற நன்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சின்னவர்கள் தான், நீங்கள் இல்லாதவர்கள் தான், நீங்கள் நிலையற்றவர்கள் தான், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லதான், அல்லேலூயா, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இல்லைதான், உங்களுடைய முயற்சிகள் தோல்வி அடைந்திருக்கலாம் தான், ஆனாலும் பயப்படாதீர்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்காக வெளியிறங்குமாகும். அல்லேலூயா. நீங்கள் சின்னவர்கள் என்று சொல்லி நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் சிறியவர்கள் என்று சொல்லி நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் வலது கரத்தை பிடித்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் 1000ஆய் மாறுவீர்கள், பலத்த ஜாதியாய் நீங்கள் மாறுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்ம நமதாக்கிக் கொள்வோம். சின்னவனா இருக்கிற நான் தான், இன்னைக்கு வருமானமே இல்லாம இருக்கிற நான் தான், பிற்காலத்துல நான் பல கோடி சம்பாதிக்க போறேன்னு நம்ம மனசுல விசுவாசிப்போம். சம்பாதிக்கிறதுக்கு வழியே தெரியாம இருக்கிற நான் தான், வறுமையினுடைய உச்சத்தில் இருக்கிற நான் தான், கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னபடினாலே, கர்த்தருடைய மகிமை எனக்கு வெளியரங்கமாக என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபடினாலே, பல கோடிகளை சம்பாதிக்கிறவனாக கர்த்தரை மாற்ற போகிறார் என்ற நம்பிக்கை முதல்ல உள்ள பிறக்கணும். அது பிறந்தாதான் நமக்கான ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சிறியவனாய் இருக்கிற நான் நிச்சயமாய் கர்த்தர் சொல்றார், பெரியவனாய் மாற்ற கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறார். ஞானம் யாருடையது? அறிவு யாருடையது? அப்ப ஆண்டவன் கேட்டா என்ன பண்ணுவாரு? ஞானத்தையும் அறிவும் தருவார். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஞானம் அறிவு வந்துச்சுன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. வசனத்தை நீங்க உள்வாங்கிக் கொள்வீங்க. அப்போ சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் என்று சொன்னால், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை நான் செய்து முடிப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாத, கலங்கி போகாத, சோர்ந்து போகாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் சீக்கிரமாக நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை பெரிய ஜாதியாக பலத்த ஜாதியாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அடுத்தபடியாக யோபின் புத்தகம் 36:5-6 வசனங்கள் வாசிப்போம். சிறுமையானவர்களின் நியாயத்தை கர்த்தர் பண்றாரா? விசாரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நியாயம் ஒன்று இருக்கு இல்லையா, அது ஏற்றி அதை சுமந்துட்டு இருக்கணும். என்னுடைய நியாயத்தை யார் கேட்பா? என் சைடுல இருக்கிற நியாயத்தை யார் கேட்பா? நான் யார்கிட்ட சொல்லுவேன், யார்கிட்ட போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருப்போம். நம்ம சைடுல ஒரு நியாயம் இருக்கும். கர்த்தர் சொல்லிட்டாரு, சிறுமைப்பட்டிருக்கிற உன்னுடைய நியாயத்தை கர்த்தர் கேட்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உன்னை குறித்து, உன்னுடைய இந்த எளிமைக்கு, இந்த ஏழ்மைக்கு, இந்த ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு பலவிதமான குற்றச்சாட்டுகள், பலவிதமான காரியங்கள் மேல வைக்கலாம். திறமை இல்லாதவன் சொல்லலாம், அறிவில்லாதவன் சொல்லலாம், புரியுதா? அறிவில்லாதவன் சொல்லலாம், புத்தி இல்லாதவன் சொல்லலாம், முயற்சி இல்லாதவன் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா உலகம் என்ன வேணாலும் சொல்லி போகட்டும், உன்னுடைய சைடுல ஒரு நியாயம் இருக்கிறது. அந்த நியாயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, சொன்னாலும் யாரும் கேட்கல, அது மற்றவங்களுக்கு நியாயமா படல. அதனால கர்த்தர் சிறுமைப்பட்ட உன்னுடைய நியாயத்தை கர்த்தர் விசாரிப்பார். அல்லேலூயா. பக்கம் ஒரு நியாயம் இருக்கும், அந்த நியாயத்தை கர்த்தர் விசாரிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப அந்த நியாயம் வெளிச்சமாக்கப்படும். ஐயா, கர்த்தருடைய ஜனமே, ஞானம் அறிவும் கர்த்தருடையது. கர்த்தரிடத்தில் கேட்டால் கர்த்தர் அதை தருவார். அது வந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் உன்னை ஹோல்ட் பண்ணுவேன், நான் உன்னை நிலைநிறுத்துவேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்து உன்னை நான் நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.